ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு கேரட்டை வச்சு ஒரு கோஃப்தா பண்ணலாமா? நான் ஒரு 5-6 கேரட்டை இதுமாரி சாப்பரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரட்டில் கொஞ்சம் கடலை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்புங்க, இதில் கொஞ்சம் காரத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. இதை பசஞ்சிட்டு இதை உருண்டையாக உருட்ட வேண்டியதாங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கணுங்க. சொல்ல மறந்துட்டேங்க, நான் ஒரே ஒரு முள்ளங்கி இருந்தது, அதையும் போட்டிருக்கேன் அதோட துருவிட்டு. இந்த கேரட் பால் உருட்டி வச்சோம் இல்லைங்க, அதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடணுங்க. இந்த மாதிரி கோஃப்தாவை நல்லா பொரிச்சு எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும், கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. நம்ம சாப்பரில் போட்டு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆனியன் நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியனை ஃபுல்லாக இந்த மாதிரி கலரிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தோன்னே, ஷைனிங் வந்தோன்னா, வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதோடு சேர்க்க வேண்டியது கொஞ்சம் தக்காளியும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட மஞ்சத்தூள் இந்த மாதிரி வதங்கினோன்னா இப்போ ஒன்று அதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்க்குறேங்க. இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேங்க. கொஞ்சம் கொதிக்க கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி விட்றேங்க. நீங்களும் கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கோங்க, வேணும்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். கொஞ்சோண்டு முந்திரி அரைச்சி விடலாம், ஆனால் கேரட் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இல்லை, அதனால் நான் முந்திரி அரைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை க்ரீம் இருந்தால் அவ்வளோதாங்க, கோஃப்தா ரெடிங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் பசங்களுக்கு